ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் வறுவலுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன், காரமும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், அப்போ தான் மசாலா இந்த வாழைக்காயில் நல்லா ஒட்டி வரும். ஸோ தண்ணி அப்படியே லைட்டாக கையால் தெளிச்சிக்கோங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது போல் தண்ணி தெளித்து விட்டுட்டு கிளறி கொடுக்கும்போது மசாலா வாழைக்காயில் நல்லா ஒட்டி வரும். நமக்கு இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மசாலா பொருட்கள் தாங்க. கரெக்டான அளவில் நம்ம போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூடவே வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே இந்த வாழைக்காய் வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க வாழைக்காவில் லைட்டாக அப்படியே பிரித்து விடுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆயில் ஃபுல்லாக நல்லா வாழைக்காய் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வந்தால் தாங்க அந்த வாழைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவல் சூடான தயிர் சாதம், ரச சாதம் இதுக்கெலாம் செம்ம காம்பினேஷனுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்கு இந்த வாழைக்காய் வறுவலில் பூண்டு சேர்த்து செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பூண்டு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக எடுத்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.